வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். இதே நம்மளுடைய கறிக்கடை அண்டு பழக்கடை வேறு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரு 11 மணி பழங்கள் எதுவும் எடுத்து வைக்க மாட்டோம். கறியை மட்டும் போட்டு நம்ம அதுக்கப்புறம்தான் பழங்கள்லாம் எடுத்து வைப்போம். ரெண்டாவது நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு என்னங்கன்னா ஆட்டுக்கால் தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம நல்லா வாட்டி கொரியர் மூலமாக அனுப்பி விட்ருவோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டுக்கால் தேவைன்னா நம்ம நல்லா வாட்டி செஞ்சு நல்லா மஞ்சள் பொடினா போட்டு நம்ம உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி விட்டுடலாம். அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் இருந்தால் கொடுங்க. நம்ம அனுப்புவோம். ஒரு கால் 50 ரூபா, 4 கால் 200 ரூபா. கொரியர் சார்ஜ் நானே ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் கொரியர் சார்ஜ் நான் ஏற்றுக்கிறேன். அதோ 4 காலுக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வலைப்பூட்டி எதுவும் தேவைன்னா கூட இந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வலைப்பூட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டுக்காலும் கிடைக்கும். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சூப் வச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்டி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம். இது நம்ம தம்பி நமக்கு வாரம் உரிச்சு கொடுத்து செஞ்சுருவாப்புல. இப்போ இந்த கார்த்திகை மாதம்னால ரொம்ப டல்லாக போகுது. கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்புறம் துப்புராகவே போக மாட்டேங்குது. அதனால் என்ன முடிவு நிற்குன்னா தை மாதத்துலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். தை மாதத்துக்கு அப்புறம்தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ பூரா மாலை விட்டுருக்கனால நமக்கு சரியாக இப்போ இது போக மாட்டேங்குது. கறி சேல்ஸ் கொஞ்சம் டல்லாகத்தான் இருக்குது. அதனால் தை மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு வலைப்பூட்டி தேவைனாலும் ஸ்கில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த தோலை உரிக்கிற இந்த கறி வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா உரித்து நம்ம எங்கள் ஊர் சைட்னா நல்லா கூறு மாதிரி வச்சு இது போடுவாங்க. ஆனால் ஈரல் தனியாக, பொடுகு தனியாக, தலை தனியாக, கால் தனியாக, இப்படி தனித்தனியாக நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். கூறு வைக்க மாட்டோம். கூறு கறி மட்டும் கூறு வைப்போம். நுரையீரல் ஒவ்வொரு கூறுக்கு வைப்போம். நுரையீரல் மட்டும் இந்த தோல் தனியாக இது செஞ்சு கொடுத்துருவோம். தோலை உரித்து நல்லா நீட்டாக நம்ம போடுறது 2 பல் 4 பல் இப்படித்தான் போடுறது. ஏன்னா நெல் 2 பல் 4 பல் டக்குன்னு வெந்துடும். ஒரு வாட்டி பார்த்தா பல் தஞ்சா போட்டு விட்டா ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, கறி வேகலைன்னு சொல்லி. அது நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம். சரி, பல் தஞ்சை போடக்கூடாது அப்படின்னு 2 பல் 4 பல் இது போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா கறி 2 விசில் இந்த இதில் வெந்துடும். நம்ம பல கடை தான் வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம வச்சுருது. கறிக்கிழமை மட்டும் ஏன்னா ஒரு 11 மணி இருப்பேன். தீபாவளிக்கு நல்லா போச்சு. தீபாவளிக்குனா ஒரு 4 கடை போச்சு. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போயிருந்துருக்கோம் கொஞ்சம். ஆனால் நம்மளுக்கு இந்த கறிக்கடை வியாபாரம் புதுசுனால நமக்கு அந்த நேக்கு போக்கு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தை மாதத்துலேருந்து திருப்பி கொஞ்சம் நிப்பாட்டணும். கொஞ்சம் ரொம்ப டல்லாக போகுது. ரொம்ப ஏன்னா நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நமக்கு கஸ்டமர் அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஆனால் பழைய ஆளுக்கு போகிறது போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால கொஞ்சம் டல்லாகவே போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் சில சம்பவம் நடந்தது. அது அந்த வெள்ளிக்கிழமை வீடியோ பண்ணும்போது அதை சொல்கிறேன். மழை இடத்துக்கு உங்கள் குட்டிகள்லாம் போனால் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. முக்கியமாக பிபிஆர்லாம் போட்டுக்கோங்க. அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம எப்போயுமே பிபிஆர் போட்டுருவோம். ஆனால் இந்த வட்டம் பிபிஆர் போட மாட்டாங்களா, அது விளைவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போடும்போது ஃபுல் டீட்டெயிலோடு சொல்கிறேன். நம்ம ஃபுல் டீட்டெயிலோடு சொல்கிறேன். நம்ம கறி போடுறதுனால இந்த பீஸாக கட் பண்ணி தம்பி தான் கரெக்டாக என்ன செய்வோம் அப்படின்னா வாரம் நம்மளுக்கு குறித்து கொடுத்துருவாப்புல. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 2 தோலை உரிக்க 2 வருஷம் பயங்கரமாக வலிக்கும் போல்.
அவ்வளவு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் கறி வெட்ட செய்ய நம்மளும் பழகிக்கணும். அப்புறத்தையும் வந்து அவர் நமக்கு உரிச்சு இப்போ இந்த மாதிரி பீஸாக போட்டால் கூட நம்ம வந்து வெட்டிக்கலாம், பீஸாக வெட்டிக்கலாம். அது சொல்லித்தரப்பில் கறி வந்து எப்படின்னா சும்மா நார்மல் கறிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பீஸாக போடணும், அதாவது வந்து கொஞ்சம் துண்டு மாதிரி தெரியணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் கறி வெட்டது தான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நம்மளை வந்து அதை கற்றுக்கணும். மழை இங்கே பார்த்திங்கன்னா மழை 3 நாளாக வெயிலே அடிக்கலை எங்கள் ஏரியா சைடு. எங்கள் விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் தம்பிவெட்டி கிராமம். பார்த்திங்கன்னா வெயில் 3 நாளாக வெயிலே அடிக்கலை. வெறும் இந்த கொடைக்கானல் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்குது, வெளியே வர முடியல. கொஞ்சம் பல இதுவும் கொஞ்சம் டல்லாத்தையும் போகுது. பொதுவாக அந்த சீசனில் கூட எல்லா வியாபாரம் கொஞ்சம் டல் அடிக்கும் போல், ஸ்லோவாகத்தையும் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், கறியெல்லாம் ஆரம்பித்தாச்சு. என்ன நம்ம தை மாதத்துலேருந்து ஆரம்பித்தா இருக்கேன், இடையில வரனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன்னா 3 வாரம் நம்ம கண்டினியூவாக போட்டோம். போட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் என்னென்னா இழுவு இருக்க மாட்டேங்குது. பூரா பேர் மாலை விட்டுறாங்க, எங்கள் ஏரியாச்சில் மாலை விட்டாங்க. இப்போ கார்த்திகை, அடுத்து மார்கழியும் திருப்பி என்ன முருகனுக்கு, ஓம் சக்திக்கு எல்லாத்துக்கும் மாலை விட்டுருவாங்க. அப்படிங்கிற நமக்கு வந்து ஏன்னா போகிற ஒவ்வொருத்தங்கள கறி கொஞ்சம் கூப்பிட்றாப்புல இருக்குது, செய்கிறாப்புல கடனுக்கு கொடுக்குறாப்புல இருக்குது. அதனால் பார்த்து தம்பிட்டு கேட்டுட்டு பேசாமல் நம்ம தை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம கடை வச்சது யாருக்கும் தெரியாது. நம்ம நோட்டீஸ் அடிக்கல, ஒன்றும் செய்யலை. இந்த மாதிரி அடுத்து நம்ம ஆரம்பித்தோம்னா நோட்டீஸ் அடித்து செஞ்சு ப்ராப்பராக நம்ம தம்பிவெட்டி, மகாராஜபுரம், கோட்டையூர் இந்த சைடு ஃபுல்லாக நோட்டீஸை கொடுத்துடணும். கொடுத்து அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். நம்ம தை மாதத்துலேருந்து இன்னும் உத்வேகத்தோடு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து நம்ம ஏன்னா நம்ம போட்டிருக்க வந்து யாருக்கும் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. கறிக்கடை போட்டிருக்கிறது நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு வெட்ட பழகிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டு ரத்தம் வந்து நம்ம 300 அளவு பொறுத்து 300 400 அப்படி கொடுப்போம். கறி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து 800 கிலோ 800. தனிக்கறி வந்து 1000. ஆனால் மேக்ஸிமம் வந்து தனிக்கறி நம்ம புதுசாக போகிறனால அப்படி கொடுக்கக்கூடாது. தனிக்கறி எலும்பு கறின்னு கொடுத்தா நமக்கு அவ்வளோவா வராது. கொஞ்சம் ஒரு 3 குட்டி 4 குட்டி அப்படி ஓடும்போது நமக்கு வந்து லாபம் வரும். இல்லாட்டி நமக்கு வந்து இந்த எலும்பு கறி தனி கொடுத்தா அவ்வளோ லாபம் வராதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி நம்மளை பீஸாக வெட்டி பழகிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பழகிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏன்னா தம்பி உரிச்சு போட நம்ம வெட்டி போட்டோம்னா அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இல்லாட்டி அந்த அவர் இப்போ ஒரே ஆளாக வந்து உரித்து எல்லாமே அவரே வெட்டி, அதே மாதிரி தலையை மாட்டி கொடுத்து அதையும் வெட்டுவாப்பில் வெட்டி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் பரவலாம் ஸ்லோவாகத்தையும் போகலன்னு சூப்பராக போகலான்னா இன்னும் ஒரு இப்போ இந்த குட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கிலோ இருந்துச்சு. 4 கிலோ ஸ்பீடாக போச்சு, டக்கு போச்சு. குடல், ரத்தம் எல்லாமே நல்லா போச்சு. ஆனால் அந்த 6 கிலோ வந்து வம்படியாக தள்ளணும். தெரிஞ்சால்கிட்ட பொன் குட்டி கேட்டு செஞ்சு அதனால் ரொம்ப இதாகிடுச்சு. என்னடா இது நம்ம இப்படின்ட்டு. அதனால் தை மாதத்துலேருந்து ஆரம்பிப்போம். தை மாதம் எல்லாம் அப்புறம் மாலை ஓட்டு செஞ்சு எல்லாமே வந்து நார்மலுக்கு வந்துடுவாங்க. முதல்ல வச்சுப்பாரு. இப்போ ஓம் சக்திக்கு, மையப்பனுக்கு, எங்கள் ஏரியா அடுத்து முருகனுக்கும் ஓம் சக்தியும் அதிகமாக போடுவாங்க. அப்படிங்கிற இன்னும் வியாபாரம் வந்து கொஞ்சம் டல் அடிக்கும். இந்த மாதிரி தான் கூறு வைப்பாங்க. ஆனால் ஈரல் தனியாக வச்சுக்கோம். ஈரல் வந்து கிலோ வந்து 1000 ரூபா ஈரல். ஆனால் நுரையீரல் வந்து ஒவ்வொரு கூறுக்கு வைப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி மதிப்பு 10 கிலோ இருந்துச்சுன்னா 10 கிலோ வைக்கிறது, அதில் 1 கிலோ தனியாக எடுத்து வச்சு. ஏன்னா 10 கிலோனா கரெக்டாக 10 கிலோ அந்த ஒரு கூரை உடைக்க வேண்டியது இருக்கும். இப்போ 12 கிலோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து முட்டு பொருளெல்லாம் வச்சு ஒரு கூரை தனியாக இழுத்துறது. ஏன்னா நம்ம எப்படியும் அது கூடும் குறையும், அதுக்காண்டி ஒரு கூரை நம்ம உடைச்சிடுறது. இந்த மாதிரி வந்து நம்ம கூறு பண்ணி வச்சிடுறது. அதில் கூரில் பார்த்திங்கன்னா கொழுப்பு, நுரையீரல், எலும்புக்கு நெஞ்செலும்பு, முதுகெலும்பு எல்லாமே இப்படி இந்த மாதிரி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு பூரா கொடுக்குறது. இடையில இந்த பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி கேட்பாங்க, அதையும் கொடுக்குறது.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆட்டுக்கு தேவையான இறை தயாரிக்கிறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பருப்பு ஆலையை இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது அமைஞ்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு தேவையான உணவு இறையும் நம்ம வந்து தீவனம் ஆட்டு தீவனம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிக்கும் டாக்டர்கிட்டையும் கேட்டிருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் வாங்க, நம்ம எந்த ரேஷியோவில் என்ன கலப்போம் என்னன்னு கேட்டு அதை அப்படியே டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். இது ஓகேவா, அந்த ஆட்டுக்கு சத்து எதுவும் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம அனுப்பி விடணும். மொத்தம் நம்ம ஆடு மட்டும் பார்த்தா ஆடு மட்டும் வளர்க்கணும்னு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஆட்டு கறி போடணும். இப்போ ஆடு சம்மந்தப்பட்ட அந்த இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆனால் இது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாத்தான் இருந்துச்சு. கொஞ்சம் இருவில் எல்லாத்தையும் நம்ம தை மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். கூறு வச்சது தலை அந்த சைடு பார்த்திங்கன்னா தலை கால் இதுன்னு பார்த்துக்கலாம். உங்கள் ஏரியா சைடு என்ன கிலோ கறி என்ன எவ்வளோன்னு கமெண்டில் தெரிவிங்க. உங்கள் ஏரியா எந்த ஏரியா, அதுக்கு கிலோ எவ்வளவு, தலை எவ்வளோ, கால் எவ்வளவு, அது கமெண்டில் தெரிவிங்க. நிறையா பேர் வந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவால் தான் நம்ம வந்து வீடியோ ஒரு போட்டுருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க, நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, எதுனா நம்மகிட்ட கேட்குறாங்க. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கூறு வச்சுருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிடுறது. கறி போட 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக அந்த 1 மணி நேரம் 4 மணி ஆயிடும். இந்த மாதிரி கூறு வச்சு செஞ்சு 4 மணி ஆயிடும். இடையில வந்து முதல்ல டக்குன்னு வந்து காலி ஆயிடும். எப்படின்னா ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளேனா காலி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ டக்குன்னு காலியாச்சு. ஆனால் போக பார்த்திங்கன்னா ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அவங்க கறிக்கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிங்க. அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்கும். தை மாதம் அப்படியே ஆரம்பித்து விட்டோம்னா அடுத்த வருஷம் கூட நம்ம கார்த்திகை மாதம் ஓரளவுக்கு ஆள் செட் ஆகிடும். ஒரு 10 கிலோனாச்சும் ஓடிடும். இப்போ நம்ம போகிற ஊரம் 10 கிலோ தான் போடுறோம். ஆனால் அந்த 10 கிலோ இழுவு இருக்க மாட்டேங்குது. வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதான் நோட்டீஸ் எடுத்து கொடுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் போகிறது வந்து மேக்ஸிமம் தெரிய மாட்டேன். எனக்கு நம்ம வந்து ரோட்டு மேலே தான் இருக்குது. அப்படின்னு நமக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எலும்பு கறி இந்த தம்பி வந்து அங்கங்கே கொழுப்பு போடுறாப்புல, கொழுப்பு எல்லாம் போட்டு பேரிப்பில் போட்டு பக்கத்தில் தராசு இருக்கும். அதை வந்து கேட்குறவங்களுக்கு நிறுத்தி அப்படி கொடுத்துறது. ஆனால் இப்போ இந்த குட்டினா பார்த்திங்கன்னா வந்து பல்லு போடாத குட்டி. அழகாக ஒரு 2 விசிலே கூட இது வெந்துடும். கறி அவ்வளோ இது கலரும் அவ்வளோ இதாக இருந்துச்சு. நான் குட்டி வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். மதித்து எவ்வளோ வாங்கணும் என்ன ஏது அப்படின்னு நம்ம குட்டி வாங்கும்போது பார்த்து வாங்கணும். மேக்ஸிமம் நம்ம லோக்கலில் வாங்கணும். சந்தையை வாங்குறத விட லோக்கலில் வாங்குறது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சந்தையில் போய் அதுக்கு அவங்க சந்தை வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு 500 கொடுக்கணும் தரகு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து வண்டி வாடகை, நம்ம டீ செலவு இப்படி இருக்குது. அதனால் சந்தை மேக்ஸிமம் லோக்கலில் வாங்குறத நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 10 கூறு வச்சுருக்கு. அதில் எப்படியாச்சும் நம்ம ஒரு கூறு வந்து உடச்சிருவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.